வேல்பாரி சீரிஸில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு வீரம். வீரத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் வர எல்லா கதாபாத்திரமும் மிகப்பெரிய வீர தீர சூரர்கள் தான். ஆனால் ஒரு போரை வெற்றி பெறுவதற்கு வீரம் மட்டும் முக்கியமா? அதற்கு இன்னொரு விஷயம் ரொம்பவே தேவைப்படுது, அதுதான் போர் யுக்தி. போர் யுக்தி அப்படின்னாலே அதுக்கு இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டே பாரி தான். பாரி இந்த இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு போர்க்களத்தில் வீசும் ஒரு காற்றை நம்மளுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு இந்த புத்தகத்தில் பாரி எடுத்த யுக்தி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். சிறு சிறு நாகங்களை வச்சு கூட எப்படி போர் செய்யறது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப வியப்பாக நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்படி வீரம், வேகம், பொருத்தி இது மட்டுமே இல்லாமல் நிலவியல், வானியல் இதோடு சேர்ந்து அன்பு, அக்கறை, அரவணைப்பு அப்படின்ட்டு எல்லா விதமான விஷயங்களும் அடங்கின ஒரு வெளிர்குல தலைவன் தான் வேல்பாரி. இந்த வேல்பாரி புத்தகத்தை படித்த எல்லாருக்கும் வந்துட்டு பாரியை ரொம்ப பிடிக்கும். வேல்பாரியை படிக்க படிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. உங்களுக்கு வேல்பாரியில் இருந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன்.